إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وعليكم السلام ورحمة الله وبركاته. சஹீஹ் முஸ்லிமிலே 5739 என இலக்கமிட்டு தமிழிலே மொழிபெயர்க்கப்பட்ட ஹதீஸை முன்வைத்து அடுத்த கேள்வி தொடுக்கப்படுகின்றது. நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மரணம் வரும் வரைக்கும் நிச்சயமாக அல்லாஹ் அந்த நபிக்கு தொடர்ந்து வஹியை இறக்கிக் கொண்டே இருந்தார். அவர்கள் மரணித்த தினத்தில் தான் மிக அதிகமான வஹி இறக்கப்பட்டது என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸிலே கூறுகின்றார்கள். இதனை முன்வைத்து கேள்வி என்ன தொடுக்கப்படுகின்றது என்றால், இறுதி ஹஜ்ஜின் பிறகு நபி அவர்களுக்கு வஹி இறங்கவில்லை என்று ஒரு சாரார் கூறுகின்றார்கள். ஆனால் இந்த ஹதீஸிலோ நபி அவர்கள் மரணித்த தினத்திலும் வஹி இறங்கியதாக காணப்படுகின்றது. இதில் எந்த விடயம் உண்மை என்பது பற்றி தெளிவுபடுத்துமாறு கேட்கப்பட்டுள்ளது. வஹியிலே இறுதியாக இறங்கிய வசனம் எது என்றும் கேட்கப்பட்டுள்ளது. நபி அவர்கள் மரணிக்கும் வரைக்கும் வஹி இறங்கியது என்பது உண்மைதானா என்றும் கேட்கப்பட்டுள்ளது. மிகச் சுருக்கமான தெளிவான பதில், சஹீஹ் முஸ்லிமில் உள்ள இந்த சஹீஹான ஹதீஸ் ஒட்டுமொத்த ஹதீஸ்களும் வஹி மூலம் பேசப்படுபவை என அல்லாஹ் கூறிய பின்னணியிலே இதே ஹதீஸிலே நபி அவர்கள் மரணிக்கும் வரைக்கும் வஹி வந்தது என கூறப்பட்டுள்ளதுதான் உண்மையாகும். நபி மரணித்த தினத்தில் மிக அதிகமாக வஹி அருளப்பட்டது என்று இந்த ஹதீஸிலே இருப்பதும் உண்மையாகும். ஹஜ்ஜத்துல் விதாவின் பிறகு வஹி இறங்கவில்லை என மறுப்பவர்கள் இவ்வாறு குர்ஆனுக்கும் சுன்னாவிற்கும் முரணாக புரிந்திருக்கின்றார்கள். அல்-யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் என்று ஹஜ்ஜத்துல் விதாவின் போது இறங்கிய வசனத்திலே உங்களது தீனை பூர்த்தி செய்து விட்டோம் என்று கூறுவது வஹியை நிறுத்திவிட்டோம் என்பதாக இவர்கள் புரிந்து கொண்டார்கள். ஆனால் இந்த குர்ஆன் வசனத்திலே தீனை பூர்த்தி செய்தோம் என்பது தீனுக்கு ஒரு அதிகாரத்தை கொடுத்து, அதாவது அந்த இறுதி ஹஜ்ஜிலே நபி அவர்கள் அனைத்து விதமான சட்டங்களையும் கூறி தீன் மேலோங்கி விட்டது என்ற அந்த விடயத்தை தெளிவுபடுத்துகின்றார்கள். இதற்கு பிறகு வஹி இறங்க மாட்டாது என்று அல்லாஹ் கூறவும் இல்லை, அல்லாஹுடைய நபி அவர்கள் கூறவும் இல்லை. இதற்கு மாற்றமாக ஹஜ்ஜத்துல் விதாவின் பிறகு வட்டி பற்றியும் சொத்துரிமை பற்றிய குர்ஆன் வசனங்கள் இறங்கியது என்ற உண்மையை அல் குர்ஆனுக்கு விரிவுரைகள் எழுதிய பல்வேறு பொதுவான அதிகமான அறிஞர்கள் ஆதாரத்துடன் சுட்டிக்காட்டியிருக்கின்றார்கள். எனவே அல் குர்ஆன் வசனத்திலே இறுதியாக இறங்கிய வசனம் எது என்பதை பரா பின் ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார். சஹீஹ் புகாரியிலே 4605 இலக்கத்தில் இந்த ஹதீஸ் காணப்படுகின்றது. இறுதியாக இறக்கப்பட்ட சூரா என்றால் அது தௌபா என்றும், இறுதியாக இறக்கப்பட்ட குர்ஆன் வசனம் 4வது அத்தியாயத்தின் 176 யஸ்தஃப்தூனக என ஆரம்பிக்கின்ற அந்த வசனம் என்று இந்த நபித்தோழர் கூறுகின்றார்கள். அதே நேரத்தில் இறுதியாக வட்டி பற்றிய இறங்கிய வசனத்தை அதுதான் இறுதியாக இறங்கிய வசனம் என இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்ற ஒரு அறிவிப்பு இதே சஹீஹ் புகாரியிலே 4544 இலக்கத்தில் இருக்கின்றது. இதன் உண்மை விளக்கம் இமாம் இப்னு ஹஜர் போன்ற அறிஞர்கள் கூறுவதன் அடிப்படையிலே நடைமுறையிலே நடந்த உண்மையின் அடிப்படையிலும் வட்டி பற்றி பேசுகின்ற அதன் சட்டம் பற்றிய வசனத்தில் இறுதியானதுதான் வட்டி பற்றிய அந்த வசனம் இறக்கப்பட்டது. குர்ஆனிலிருந்து இறுதியாக இறக்கப்பட்ட வசனம் என்பது 4வது அத்தியாயத்தின் 176வது வசனமாகும். அதே நேரத்தில் நபி அவர்கள் மரணித்த தினத்தில் குர்ஆன் என்ற வஹி இறங்கியதா என்றால் ஆதாரம் கிடையாது. வஹியின் மற்றொரு பகுதியாகிய பல்வேறு ஹதீஸ்கள் மூலம் எமக்கு தரப்படுகின்ற சட்டங்கள்
நபி மரணித்த நாளிலே ஹதீஸ் மூலம் மிக அதிகமான சட்டங்கள் கிடைக்கப் பெற்றுள்ளன. எனவே இந்த ஹதீஸில் நபி மரணித்த தினத்திலும் மிக அதிகமான வகி வந்தது என்பது ஹதீஸ் என்ற வகியைத்தான் குறிக்கின்றதே ஒழிய குர்ஆன் என்ற வகி கிடையாது. அதே நேரத்தில் ஹஜ்ஜத்துல் விதாவின் பின்னர் குர்ஆன் என்ற வகியும் இறங்கி இருக்கின்றது என்பதை மறுக்க முடியாத உண்மையாகும். பல்வேறு அல் குர்ஆன் விரிவுரையாளர்கள் இதனை ஆதாரத்தோடு நிரூபித்திருக்கின்றார்கள். எனவே நபி அவர்கள் மரணிக்கும் வரைக்கும் அல்லாஹுடைய வகி தொடராக இறங்கிக் கொண்டே இருந்தது. நபி மரணித்த தினத்தில் அதிகம் வகி இறங்கியது. வகி 2 பகுதிகளாகும். ஒன்று அல் குர்ஆன், மற்றொன்று அல் குர்ஆன் விளக்க உரையாகும். அது சுன்னாவாகும். இந்த 2 வகையான வகிகளும் நபி அவர்கள் மரணிக்கும் வரைக்கும் தொடர்ந்து இறங்கிக் கொண்டிருந்தது என்று இந்த ஹதீஸிலேயே அந்த உண்மை இருக்கின்றது. நபி மரணித்த தினத்தில் மிக அதிகமாக வகி இறங்கியது என்பதே உண்மையாகும். இதற்கு மாற்றமான சில விளக்கங்களை ஒரு சில அறிஞர்கள் எழுதியிருந்தாலும் அல்லாஹ்வையும் வகி மூலம் பேசுகின்ற அவனது தூதரையும் விட உண்மையை கூறக்கூடியவர்கள் யார்? எனவே இந்த ஹதீஸில் இருப்பது 100% வகி மூலம் சொல்லப்பட்ட உண்மையாகும். இதற்கு மாற்றமாக யார் கூறியிருந்தாலும் அது மறுக்கப்பட வேண்டிய தவறான கருத்துக்கள் ஆகும்.